சிபிசி 12th physics 2 mark question பார்க்கலாம் பாருங்க. Find the equivalent resistance between points A and B for the network shown in figure கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம் எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கே 1 ஓம் இருக்கு. அப்போ பாயிண்ட் ஏல வந்து 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இப்படி வருதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த 1 ஓம்க்கு அடுத்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இப்படி எடுத்துக்கங்க. ஓகேவா? அடுத்து இங்கே 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணாது, இது 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இது பாயிண்ட் பின்னு போட்டுக்குங்க, இது பாயிண்ட் ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது இங்கே ஓடால ஒரு 25-20 இருக்கு இல்லையா, அதை இப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து 25 ஓம். அடுத்து வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா 20 ஓம் போட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்படி போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே ஊடால என்ன வரும், இங்கே இது 5 ஓம், இங்கே வந்து ஒரு 10 ஓம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் சி, இது டி, இது இ, இது எஃப்னு எடுத்துக்கலாம். இது எஃப்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டீங்க, புரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஇடிஎஃப் இருக்கு இல்லையா, இங்கே 5:10 வந்து 1:2ன்னு வருது. அடுத்து இங்கே 15:30 வந்து 1:2ன்னு வருது. அப்போ வந்து 5/10 is equal to 15:30. P/Q equal to R/S சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா இது கேலோமீட்டர் பிளேஸ். இதில் கரண்ட் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகாது. இதில் கரண்ட் பாஸ் ஆகாது. அதனால இங்கே கிடையாது ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோங்கப்பா. அப்படின்னு புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கவனிங்க, இந்த 5ம் 10ம் சீரீஸில் இருக்குது. அப்படின்னா இது எவ்வளோ வருது, 15 ஓம் வருது. இது 15 ஓம்னு எடுத்துக்கலாமா? அடுத்து இந்த 15ம் இந்த 10ம் வந்து சீரீஸ். இது வந்து ஒரு 15 ஓம்னு எடுத்துங்க. இது ஒரு 15 ஓம். கரெக்டாக? சாரி, 45 ஓம். 15ம் 30யும் கூட்டினா 45. அடுத்து இந்த 20யும் இந்த ஒரு 25ம் இதை கூட்டினா இது ஒரு 45 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து வரையலாம் திருப்பி. இங்கே 1 ஓம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்து 15 இருக்கா, அது கீழே வந்து ஒரு 45 வருதுங்களா, இது அது கீழே வந்து இது ஒரு 45 வருது, இது ஒரு 45. ஓகே, இங்கே வந்து ஏ, இது வந்து பி. இப்போ இந்த 45ம் 45ம் கூட்டணும்னா எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். பேரலில் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஒன் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2. அப்போ 45/2ன்னு வருது. இது வந்து R1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து R2 வந்து 15. அப்போ இந்த R1 R2 பேரலில் இருக்குது. இதுக்கு மட்டும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வர சொல்லுங்கள். R1 × R2. R1 எவ்வளோ, 45/2. R2 எவ்வளோ, 15 டிவைட் பை R1 + R2. அப்போ 45/2 + 15 போட்டோம்னா எல்சிஎம் எடுத்தே போட்டுடுறேன். 2 × 15 30 வந்துடும். இங்கே 2, இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த 45ம் 30யும் கூட்டணும்னா 75. இந்த 15ம் 75 கேன்சல் பண்ணால் 5. இந்த 5ம் 45 கேன்சல் பண்ணால் 9. அப்போது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கிது நமக்கு, 9 ஓம் கிடச்சிருக்கு. 9 ஓம்ன்றது எதனுடைய ரெசிஸ்டன்ஸு, அதாவது இந்த பேரலாக இருக்கு இல்லையா, இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 9 ஓம். ஓகேங்களா? இந்த 9 ஓமும் இந்த 1 ஓமும் சீரீஸில் இருக்குது. இந்த 1 ஓமும் இந்த 9 ஓமும் மொத்தமாக சேர்ந்து சீரீஸில் இருக்குது. அப்போ சீரீஸில் இருந்தால் 10 வந்துடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏபி வந்து எவ்வளோ வருது, 10 ஓம் வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், இங்கே கேட்டாங்க பிட்வீன் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி எவ்வளோன்னு கேட்டாங்க இல்லையா, அப்போ 10 ஓம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படி நம்ம எடுத்துக்கலாமா, ஆன்சர் 10 ஓம்னு எடுத்துக்கலாம்ப்பா.